வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். ஃப்ளோரல் டயக்ராம்னா மலர் வரைபடம், ஃப்ளோரல் ஃபார்முலானா மலர் சூத்திரம், உருவாக்கும் முறை பற்றி பார்க்கலாம். ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு பூவோட சிறப்பு அம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோரல் டயக்ராம் வச்சு பூவோட குறுக்கு வெட்டு தோற்றத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஓரல்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ், பிஸ்டில்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூவடி செதில், பிராக்டியோல்ஸ், பூ காம்பு செதில், ஃப்ளோரல் பார்ட்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ், பிஸ்டில்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இது இணைஞ்சிருக்கா இல்லை தழுவி இருக்கா, ஓவரியில் ஓவியல்ஸ் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். பூ இருக்கக்கூடிய கிளை தான் மதர் ஆக்சிஸ், பூவோட மைய அச்சு. பூவோட மைய அச்சு ஃபேஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் போஸ்டீரியர் சைடு, மலரின் மேல் பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதே பூ பூவடி செதில நோக்கி இருந்துச்சுன்னா அது ஆன்டீரியர் சைடு, பூவின் கீழ்ப்பக்கம்னு சொல்கிறோம். பூவோட டிஃப்ரெண்ட் ஓரல்ஸ், கேலக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் கான்சென்ட்ரிக் ரிங்ஸில் வெளிப்படுத்தியிருக்காங்க. பிராக்டியேட், பூ அடி செதில், பூவுக்கும் அடியில் குட்டி லீஃப் மாதிரி செதில் மாதிரி இருக்கக்கூடியதான் பிராக்டியேட்னு சொல்லுவோம். இதை பிஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பிராக்டியேட்னா இபிஆர், பூ அடி செதில் அற்றவை. பிராக்டியோலைட்னா பூ காம்பு செதில், பூ காம்பில் குட்டி இலை மாதிரி செதில் மாதிரி இருக்கக்கூடியதான் பிராக்டியோலைட். பிராக்டியோலைட் இருந்துச்சுன்னா அதை பிஆர்எல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பிராக்டியோலைட்னா பூ காம்பு செதில் அற்றவை, இதை இபிஆர்எல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரிங்குள்ள ப்ளஸ் சைன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் அது ஆக்டினோமார்பிக். பூவை எத்தனை தளமாக பிரித்தாலும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது இன்னொரு பகுதியில் அப்படியே இருக்கும், ஈக்குவல் ஹால்ஸாக இருக்கும். ஜைகோமார்பிக்கில் ஒரு பூவை ஒரு தளத்தில் தான் பிரிக்க முடியும். அப்படி பிரித்தா 2 ஈக்குவல் ஹால்ஃபாக இருக்கும், அதுதான் ஜைகோமார்பிக். இதை பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸ்டாமினேட்னா மேல் ஃப்ளவர், ஆண்ட்ரோஷியம் மட்டும் இருக்கும். பிஸ்டிலேட்னா ஃபீமேல் ஃப்ளவர், கைனோஷியம் மட்டும் இருக்கும். பைசெக்ஷுவல் ஃப்ளவரில் ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் ரெண்டுமே இருக்கும். கேனா கேலக்ஸை கேன் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. K5னா 5 செப்பல்ஸ் இருக்கும். பிராக்கெட் இல்லாததுனால இது ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்காது, தனித்தனியாக இருக்கும். இதை தான் அப்போ செப்பலஸ்ன்னு சொல்லுவாங்க. K5னா 5 செப்பல்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்கும். இதை தான் சின் செப்பலஸ்ன்னு சொல்லுவாங்க. Cனா கொரோலா, C5னா 5 பெட்டல்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும், அப்போ பெட்டலஸ். C5னா 5 பெட்டல்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்கும், சிம் பெட்டலஸ். C2+3னா இதில் 5 கரோலா இருக்கும். இதனுடைய பூவோட அடிப்பகுதியில் கரோலா டியூப் மாதிரி இருக்கும், மேல் பகுதியில் 2 கரோலா மாதிரி இருக்கும், 2 லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்ட்ரோஷியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். A3னா 3 ஸ்டாமன்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். A2+2னா 4 ஸ்டாமன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும். 2 ஸ்டாமன்ஸ் ஸ்டாமன்ஸோட ஃபிலமெண்ட் நீளமாக இருக்கும், 2 ஸ்டாமனோட ஃபிலமெண்ட் குட்டையாக இருக்கும். இது 2 அடுக்காக இருக்க மாதிரி இருக்கும். டைனமஸ். A9+1னா 10 ஸ்டாமன்ஸ் இருக்கும், 2 பண்டிலாக இருக்கும். ப்ராக்கெட்டில் 9 இருக்கிறதுனால அந்த 9 ஸ்டாமன்ஸும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்டாமன் அனதர் பண்டில்லேருந்து வந்திருக்கும். C5A5 ஆர்க்னா ஸ்டாமன்ஸ் 5 ஸ்டாமன்ஸ் கரோலாவோட அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் எபிபெட்டலஸ். A0 ஸ்டாமினோட்னா அந்த ஸ்டாமன்ஸ் இன்ஃபர்டைலாக இருக்கும். Gனா கைனோஷியம் ஆர் பிஸ்டில். G2னா கார்பல்ஸ் 2 இருக்கும், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்காது, தனித்தனியாக இருக்கும், அப்போ கார்பஸ். G3 பிராக்கெட்னா கார்பல்ஸ் 3 இருக்கும், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும், சின் கார்பஸ். G0னா பிஸ்டிலோடு, இங்கே இன்ஃபெர்டைல் கார்பல் தான் இருக்கும்.
ஜிக்கு கீழே வந்து கோடு போட்டிருந்தா சுப்பீரியர் ஓவரி. ஃப்ளோரல் பார்ட்ஸ் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ்லாம் வந்து ஓவரிக்கு அடிப்பகுதியில் வந்து இணைஞ்சிருக்கும். ஜிக்கு மேலே வந்து கோடு போட்டிருந்தா இன்ஃபீரியர் ஓவரி. ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவரிக்கு மேலே இணைஞ்சிருக்கும். ஜி மிடில் வந்து கோடு போட்டிருந்தா செமி இன்ஃபீரியர் ஓவரி. ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவரியோட நடுப்பகுதியில் இணைஞ்சிருக்கும். இன்ஃபினைட் சிம்பிள்னா இன்டெஃபினைட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி பூவோட ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா. பிஆர்னா பிராக்டியேட், பூ அடி செதில். பிஆர்எல்னா பிராக்டியோலேட், பூக்காம்பு செதில். இந்த சிம்பிள் வந்து ஆக்டினோமார்பிக். செம்பருத்தி பூவை எத்தனை தளமாக பிரித்தாலும் ஈக்குவல் ஹால்ஃபாக இருக்கும். இது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர். K5னா செப்பல்ஸ் வந்து 5 இருக்குது, ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. C5னா பெட்டல்ஸ் 5 இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஏன்னா ஆண்ட்ரோஷியம். ஸ்டாமன்ஸ் வந்து இன்ஃபினிட்டாக இருக்குது, ஒன்றோட ஒன்று வந்து இணைஞ்சிருக்கு. ஜீனா கைனோஷியம். கார்பல்ஸ் வந்து 5 இருக்குது, ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கு, சுப்பீரியர் ஓவரி. ஓவரியோட அடிப்பகுதியில் கேலக்ஸ், கரோலா, ஸ்டாமன்ஸ் வந்து இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐக்ஸோரா காக்சீனியா இட்லி பூ. இதனுடைய ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா. இதில் வந்து பூ அடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இல்லை. இது ஆக்டினோமார்பிக் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்குது. 4 செப்பல்ஸ் இருக்குது, ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. இது வந்து எபிபெட்டலஸ். ஸ்டாமன்ஸ் வந்து கரோலாவோட அட்டாச் ஆகிருக்கு. 4 தனித்தனி ஸ்டாமன்ஸ் இருக்குது, 4 பெட்டல்ஸ் இருக்குது, ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் ஆகிருக்கு. சுப்பீரியர் ஓவரி. அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஓவரியோட அடிப்பகுதியில் இணைஞ்சிருக்கு. இதில் வந்து 2 கார்பல்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிலாந்தஸ் அமரஸ் கீழா நெல்லி. இதில் மேல் ஃப்ளவர் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்குது. இது ஃப்ளோரல் டயக்ராம், இது ஃப்ளோரல் ஃபார்முலா. மேல் ஃப்ளவர் பிஆர், பூ அடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இல்லை. இது ஆக்டினோமார்பிக். இதில் மேல் ஃப்ளவர் மட்டும் இருக்குது, ஸ்டாமினேட் ஃப்ளவர். பீரியன்ட்டுங்கிறது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலக்ஸ் அண்ட் கரோலா இருக்குது. இது வந்து 3+3 இருக்குது, 2 ஓரலாக இருக்குது. ஏங்கிறது ஆண்ட்ரோஷியம். இதில் வந்து 3 ஸ்டாமன்ஸ் இருக்குது, ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கு. மேல் ஃப்ளவர்னால வந்து கைனோஷியம் இல்லை. இது ஃபீமேல் ஃப்ளவர். ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து பூ அடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இல்லை. இது ஆக்டினோமார்பிக். இது வந்து பிஸ்லேட் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர். இதில் வந்து பீரியன்த் இருக்குது, 3+3 2 அடுக்காக இருக்குது. ஆண்ட்ரோஷியம் 0. இதில் கைனோஷியம் வந்து 3 கார்பல்ஸ் இருக்குது, 3 வந்து ஃபியூஸ்டாக இருக்குது. இது வந்து சுப்பீரியர் ஓவரி. அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஓவரியோட அடிப்பகுதியில் ஜாயின் ஆகிருக்கு. காக்கஸ் நியூசிஃபரா தென்னை. இது வந்து மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர். ஃப்ளவர் டயக்ராம், ஃப்ளவர் ஃபார்முலா. மேல் ஃப்ளவர் பூ அடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இல்லை, ஆக்டினோமார்பிக். மேல் ஃப்ளவர். பீரியன்த் வந்து 3+3 6 இருக்குது, 2 ஓரல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆண்ட்ரோஷியமில் வந்து 3+3 6 ஸ்டாமன் இருக்குது. 3 ஸ்டாமனோட ஃபிலமெண்ட் லென்த் நீளமாக இருக்கும், 3 ஸ்டாமனோட ஃபிலமெண்ட் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவரோட ஃப்ளோரல் ஃபார்முலா. பூ அடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இல்லை, ஆக்டினோமார்பிக். ஃபீமேல் ஃப்ளவர். பீரியன்த் 3+3 இருக்குது, ஆண்ட்ரோஷியம் 0. கைனோஷியம் வந்து கார்பல்ஸ் 3 இருக்குது, 3 ஃபியூஸ்டாக இருக்குது, சுப்பீரியர் ஓவரி. அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஓவரியோட அடிப்பகுதியில் ஜாயின் ஆகிருக்கு. தேங்க்யூ.